ஒரு சாதாரண விளையாட்டுக்கும் ரொம்ப ஆழமான ஒரு தத்துவத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்க முடியுமா? சின்ன பொண்ணுங்க விளையாடுற ஒரு நாட்டுப்புற பாட்டுல இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களே ஒழிஞ்சிருக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இந்த ஆச்சரியமான தொடர்பை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த வார்த்தைய நல்லா கேட்டுக்கோங்க. உந்தி பற. இது சும்மா ஒரு சத்தம் இல்ல. நம்மளோட இந்த தேடலுக்கான ஒரு திறவுகோல் இது. ஒரு பழங்கால ஞானத்தோட கதவை இது திறக்க போகுது. சரி, இது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். உந்தி பறங்கிறது ஒரு விளையாட்டு. 2-3 சின்ன பொண்ணுங்க ஒன்னா கூடி ஒருத்தருக்கொருத்தர் பாட்டு பாடி விளையாடுற ஒரு பாரம்பரிய விளையாட்டு. அது பேர்லயே ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. உந்தி பற, அதாவது நம்ம கவலைகளும் துயரங்களும் நம்மள விட்டு பறந்து போகட்டும்னு அர்த்தம். துயரங்கள் பறந்து போகட்டும்னு பாடுனாங்க. சரி, ஆனா எதன் மூலமா? அந்த பாட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு? அதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமான கேள்வி. என்ன அவங்க பாடினது சாதாரண நாட்டுப்புற பாட்டு கிடையாது. அது ஒரு விளையாட்டு வடிவத்துல மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு புனிதமான நூல். ஆமாங்க, இந்த விளையாட்டுல பாடின அத்தனை வரிகளும் திருவுந்தியார்னு சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு பழங்கால நூல்லேருந்து எடுத்ததுதான். ஒரு விளையாட்டு பாட்டுக்குள்ள ஒரு முழு சாஸ்திரமே அடங்கியிருக்கு. எவ்வளவு அற்புதமான ஒரு சிந்தனை இல்லையா? திருவுந்தியார்ங்கிறது வெறும் ஒரு கவிதை தொகுப்புன்னு நினைச்சிடாதீங்க. இது சைவ சித்தாந்தம்னு சொல்ற ஒரு பெரிய தத்துவ பள்ளியோட அடிப்படை நூல்கள்ல ஒண்ணு. பிற்காலத்துல வந்த சைவ சித்தாந்தத்தோட முக்கியமான தத்துவ நூல்களுக்கு இது ஒரு முன்னோடியா இருந்திருக்கு. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவ்ளோ பெரிய தத்துவங்களை சொல்ற இந்த முழு நூல்லையும் மொத்தமே 45 சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல்கள் தான் இருக்கு. ஆமா, வெறும் 45 தான். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுனா இதான் போல. இந்த நூலோட முக்கியத்துவத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா அது எந்த காலகட்டத்துல உருவாச்சுன்னு பார்க்கணும். அது ஒரு ரொம்பவே தனித்துவமான காலகட்டம். இந்த காலவரிசையே கொஞ்சம் பாருங்க. 7வது நூற்றாண்டிலிருந்து 9வது நூற்றாண்டு வரைக்கும் தேவாரம் மாதிரியான பக்தி பாடல்களோட காலம். அப்புறம் 13ஆம் நூற்றாண்டுல சிவஞான போதம் மாதிரியான தத்துவ நூல்கள் வர ஆரம்பிக்குது. திருவுந்தியார் கிபி 1147ல சரியா இந்த 2 காலத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி அமையுது. அதனாலதான் திருவுந்தியார்ல பக்தி இலக்கியத்தோட அந்த உணர்ச்சி பெருக்கும் இருக்கு. அதே சமயத்துல தத்துவ சாஸ்திரங்களோட அறிவுபூர்வமான ஆழமும் இருக்கு. இதுவே அதோட தனிச்சிறப்பு. இவ்வளவு முக்கியமான ஒரு நூல்ல இருக்கிற ஞானம் எப்படி பாதுகாக்கப்பட்டு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு, அதுவே ஒரு சுவாரஸ்யமான கதை. ஆமா, இந்த நூலை எழுதினது யாரு? அதுல இருக்கிற நுட்பமான கருத்துக்களை எப்படி பரப்புனாங்க? இந்த ஞானம் பரவுன விதமே ரொம்ப அழகா இருக்கு. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. முதல்ல திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் இந்த நூலை எழுதுறாரு. அப்புறம் அவர் தன்னோட மாணவர் ஆளுடைய தேவநாயனாருக்கு இதை கத்துக் கொடுக்கறாரு. கடைசியா அவர்கிட்டருந்து கத்துக்கிட்ட திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார் திருவுந்தியாருக்கு ஒரு விரிவான விளக்க உரை மாதிரி திருக்களிற்றுப்படியார்ங்கிற ஒரு அருமையான நூலை எழுதுறாரு. குரு சிஷ்ய பரம்பரை மூலமா ஞானம் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சுங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான உதாரணம். சரி, இப்போ நம்மளோட இந்த முழு பேச்சையும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே கொண்டு வருவோம். எதுக்காக இவ்ளோ பெரிய ஒரு தத்துவத்தை ஒரு சின்ன விளையாட்டுக்குள்ள மறைச்சு வைக்கணும்? இந்த நூலோட முதல் பாட்டையே கேளுங்களேன். அகலமாய் யாரும் வரிவரிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தீபர தானாகத் தந்ததென்று உந்தீபர. இதோட பொருள் என்னன்னா, உருவமே இல்லாத நம்ம அறிவுக்கு எட்டாத அந்த பரம்பொருள் நமக்காகவே ஒரு உருவத்தோட வந்து தன்னைத்தானே நமக்கு அருளியது. பாருங்க, முதல் பாட்டிலேயே எவ்வளவு ஆழமான ஒரு இறையியல் கருத்து இருக்கு. அப்போ மறுபடியும் அதே கேள்விக்கு வரோம். இவ்வளவு ஆழமான ஒரு தத்துவத்தை படிச்சவங்க மட்டும் விவாதிக்கிற விஷயமா இல்லாம குழந்தைங்க விளையாடுற ஒரு பாட்டா மாத்த வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கான பதில் ரொம்ப எளிமையானது, ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமானது. தத்துவம்ங்கிறது ஏதோ புத்தகத்துல மட்டும் இருக்கிற விஷயம் இல்ல, அது நம்ம வாழ்க்கையோட கலந்ததுன்னு சொல்றதுக்கு தான். பரம்பொருள் நமக்காகவே இறங்கி வருதுங்கிறத உணரும்போது நம்மளோட சின்ன சின்ன கவலைகள்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும் இல்லையா? அந்த புரிதல் வரும்போது தான் துயரங்கள் பறந்து போகுது. இதுதான் அந்த உந்திப்பற விளையாட்டோட சாராம்சம். தமிழ் இலக்கியங்கள்ல பெண்கள் மசாலா இடிக்கும் போதும் சரி, வேற விளையாட்டுகள் விளையாடும் போதும் சரி, பாட்டு பாடிட்டு செய்யறது வழக்கம். அதே மாதிரிதான் இந்த விளையாட்டும் ஞானத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்துது. இது நம்மள ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க வைக்குது இல்லையா? நாம ரொம்ப சாதாரண நினைக்கிற நம்ம கலாச்சாரத்தோட பாட்டுல, விளையாட்டுல, பழமொழியில இன்னும் என்னென்ன ஆழமான ஞானமெல்லாம் ஒளிஞ்சிருக்கோ நாம தேட ஆரம்பிச்சோம்னா ஒருவேளை நம்மள சுத்தியே இந்த மாதிரி நிறைய ஞான புதையல்களை நாம கண்டுபிடிக்கலாம்.